எங்க அப்பா அம்மாவை ஜெயிலுக்கு பார்க்க போன காவியா இன்னும் வீட்டுக்கு வரல. அவர் வரத்துக்குள்ள இவ வந்துட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் அவரை எப்படி சமாளிப்பேன்? கவலைப்படாதீங்கம்மா, காவியா சரியான நேரத்துல வந்துருவாங்கம்மா. அப்படியே ஐயா வந்துட்டாலும் காவியா அவரை பேசி சமாளிச்சிடுவாங்க. புத்திசாலி பொண்ணுமா அவங்க. வா காவியா. ஓ செல்லம். என்னடா தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு வந்துட்டியா? வா ரூம்ல போய் பேசிக்குவோம். அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? ஜெயில ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? என் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டாலும் பிரியாவை கொலை பண்ண கொலைகாரனுக்கு தண்டனை கிடைச்சதுல அவங்களுக்கு சந்தோஷம் தான்க்கா. அம்மா மூச்சுக்கு மூச்சு உன்னை பத்தி தான்க்கா விசாரிச்சாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறாளா, செக்கப் எல்லாம் தவறாம பண்ணிக்கிறாளான்னு மறக்காம கேட்டாங்க. என்ன இருந்தாலும் அம்மாக்கு உன் மேல தனி பாசம்க்கா. 1000 தான் இருந்தாலும் அம்மாவுக்கு என் மேல பாசம் இல்லாம போயிடுமா? ஆரம்ப காலத்துல அவங்க என்னோட வாழ்க்கையை நினைச்சு பயந்தப்போ நான் அவங்க மேல கோவப்பட்டேன். ஆனா அவங்க சொன்ன மாதிரி நடந்தப்போ அவங்க கால்ல விழுந்து கதறி அழணும்னு தோணுச்சு. ஆனா என் வாழ்க்கையை காப்பாத்திக்க வேண்டிய சூழ்நிலையால அப்படி நடந்துக்க முடியாம போயிடுச்சு. ஜெயில அம்மா என்கிட்ட என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானே சொல்லுவாங்க. அதனால நீ மாமா வீட்டுல தங்க வேண்டாம், நாங்க தங்கியிருந்த காம்பவுண்ட்லயே போய் தங்கிக்கோன்னு சொன்னாங்க. அப்பா என்ன சொன்னாரு? அப்பாவும் அதே தான் சொன்னாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டா சேகரும் பானுவும் ஆதரவா இருப்பாங்கன்னாரு. இல்லடா ராஜா, இல்லடா கண்ணா. மாமா தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியாம நான் ஜெயிலுக்கு போய் என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். என் குழந்தைய அவங்க கிட்ட காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் தான் போனேன். உங்ககிட்ட சொல்லாம போனது என் தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இதுல அர்ச்சனாக்காக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் செஞ்ச தப்புக்காக அர்ச்சனாக்கா ஒண்ணு சொல்லிடாதீங்க. காவியா, நீ உங்க அம்மா போய் பார்க்கறது முழுக்க முழுக்க உன்னோட உரிமை. என் வீட்டில் இருக்கேங்கிறதுக்காக உங்க அம்மாவை நீ போய் பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா அது மனிதாபிமானமே கிடையாது. ஆனா அர்ச்சனா என் பொண்டாட்டி. என்னை அவமானப்படுத்தினவங்களை பார்க்கக்கூடாதுன்னு அவளை மட்டும்தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உண்மையில் நீ போய் உங்கள் அம்மா பார்த்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை காவியா. என்ன, நான் உன்னை இங்கே நல்லபடியாக வச்சு பார்த்துக்கும் போது கௌரவம் தான் முக்கியம், மாமா வீட்டில் இருக்கிறத போய் ஒண்டி கொடுத்துனாருன்னு உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல, அதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மாமா, அம்மா நிச்சயமா உங்களை தப்பா சொல்லல. இப்ப இருக்கிற அன்பு பாசம் அப்படியே இருக்கணும்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் இங்க இருந்து போயிட மாட்டேன். அவ்வளவு ஏன், நீங்களே என் கழுத்தை பிடிச்சி வெளியே போன தள்ளனா கூட நான் போவே மாட்டேன். போதுமா? என்னங்க, என்ன ஆச்சு? பணம் ஏதாவது கிடைச்சதா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன். எல்லாருமே எதை நம்பி பணத்தை கொடுக்கறதுன்னு கேட்குறாங்க. சுகத்தில் அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்துட்டேன். அந்த மகாலிங்க அப்படி பேசிட்டு போனா, ஒரு நாள் வேற கெடு வச்சுட்டு போயிருக்கான். இப்ப என்னங்க பண்றது? நல்லா யோசிச்சு பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அந்த முடிவுக்கு நீங்க 2 பேரும் சம்மதிப்பீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க எடுக்கிற எந்த முடிவானாலும் நாங்க மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். என்ன முடிவுன்னு சொல்லுங்க. என்னங்க இது? விஷம். இந்த விஷத்தை சாப்பிட்டு
நம்ம 3 பேரும் செத்து போயிடலாம். இவ்வளவு நாள் கம்பீரமா கௌரவமா வளர்ந்துட்டேன். அம்பத்தூர் ராஜசேகர்னா சிட்டில ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் கூட என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. இது போல குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் எவ்வளவோ நானே தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கே இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு அந்த மகாலிங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று நம்மளை அசிங்கப்படுத்தினாலோ நம்ம பொண்ணு மேல கை வச்சாலோ அதுக்கப்புறமா உயிர் வாழறதுல அர்த்தமே இல்லை. உயிரை விட மானம் மரியாதை தான் பெருசு. மானம் மரியாதையை இழந்து உயிரை விடுறதை விட அதுக்கு முன்னாடியே உயிரை விட்டு மானம் மரியாதையை காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது தாங்க கரெக்ட். அந்த மகாலிங்க சொல்ற மாதிரி ஏதாவது அசிங்கம் நடந்து அதுக்கப்புறம் உயிரை விடுறதை விட இப்பவே செத்துடலாங்க. என்னம்மா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்னப்பா இது கொடுமையா இருக்கு. என் பர்சனல் லைஃப்ல எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தப்ப கூட எல்லாத்தையும் தாங்கிட்டு வாழ்ந்துடலாங்கிற நம்பிக்கையோட இருக்கும்போது செத்து போயிடலான்னு கூப்பிடுறீங்களேப்பா. வேற வழி இல்லம்மா. எந்த நிலைமையா இருந்தாலும் பெத்த பொண்ணு நல்லபடியா வாழுன்னு சொல்றதுதான் பெத்தவங்களுக்கு அழகு. ஆனா நீ இருக்கிற நிலைமையில உன்னை எங்களால தனியா விட்டுட்டு போக முடியாதுமா. யாருமா போன்ல? அப்பா ரஞ்சித் ஃபோன் பண்றாரு. போன் அட்டன் பண்ணாத. ஏன் ரேவதி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்பா வேற வழியே இல்லையா? என்கிட்ட 100 பவுன் இருக்குல்ல, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியாதா? போனை அட்டன் பண்ண வேண்டாமா? நான் அந்த மகாலிங்கத்துக்கு அசல் 3 கோடியும் வட்டி 1 கோடியும் சேர்த்து மொத்தம் 4 கோடி ரூபாய் கொடுக்கணும். நீ கொடுக்கிற 100 பவுனை வச்சுக்கிட்டு என்னம்மா பண்ண முடியும்? அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைமா. மங்களா போய் ஏதாவது ஸ்வீட் இருந்தா எடுத்துட்டு வா. விஷத்தை கலந்து சாப்பிட்டுடலாம். அம்மா பால் போதுங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி தரட்டுமா? போதும் பேபி, இதே அவன் குடிக்க மாட்டேங்கிறான். அக்கா, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனை இருந்ததே, டாக்டர் என்ன சொன்னாரு? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. உன் நல்ல மனசுக்கும் மாமாவோட நல்ல குணத்துக்கும் நல்லதே தான் நடக்கும். குழந்தை நல்லபடியா பிறக்கும். காவியா உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போற? தாலி கட்டின புருஷனையே இப்படி காட்டி கொடுத்துட்டியே, உன் மனசுக்கு உறுத்தலா இல்லையான்னு தானே கேட்க போற? ஆமா, மனசுல இருக்கிறத சரியா சொல்லிட்டீங்களே. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிமா அவரை காட்டி கொடுக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? அட என்ன பேபி, இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்க. அப்ப புருஷனுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. என் அக்கா வீட்டுக்காரர் மாதிரி நல்ல புருஷனா இருந்தா மரியாதை கொடுக்கலாம், கௌரவப்படுத்தலாம். புருஷன் கிடைச்ச விஷயத்துல எங்க அக்கா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கல்யாணம் பண்ண லேட் ஆகி அக்கா வீட்டுல இருக்கும்போது நானும் பிரியாவும் அக்காவை நகராத தேருன்னு கிண்டல் பண்ணுவோம். அப்பெல்லாம் அக்கா கோயிலே கதைன்னு கிடப்பாங்க.
அதனாலதான் அந்த கடவுள் அக்கா மேல அதிக கருணை காட்டி மாமா மாதிரி ஒரு நல்ல புருஷனை கொடுத்திருக்காரு. அக்காவை நாங்க 2 பேரும் கிண்டல் பண்ணதுனாலயோ என்னவோ எனக்கும் பிரியாவுக்கும் கல்யாண வாழ்க்கை சரியாவே அமையல. உண்மையிலேயே சொல்றேன்க்கா, செல்வ மாமா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் அவருக்கு தெரியாம அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தப்ப கூட கோவப்படாம அதை எவ்வளவு பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாரு. என்ன குழந்தை பால் குடிக்கிறானா? ஆ, குடிச்சிட்டே இருக்கா. குடிக்கிட்டோம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மாமா, என்ன காவியா? என்ன இப்படி பண்றீங்க? என்ன பண்ண? நானும் கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் நீங்க ஷூ காலோட தான் வீட்டுக்குள்ள வரீங்க, மேல பூஜை ரூம் வழியாவும் போறீங்க. நீங்க இப்படி பண்ண மாட்டீங்களே, எப்பவும் வாசல்ல கழட்டிட்டு தானே வருவீங்க. இதென்ன புது பழக்கம்? அது இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா? எடுங்க, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்னாவே செத்து போயிடலாம். சாக துணிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக அழணும்? எடுங்க, சாப்பிடலாம். என்னங்க, உங்களுக்கு முன்னாடி நான் பூவும் பொட்டுமா போய் சேர்ந்துங்க. அதனால நான் முதல்ல எடுத்துக்கிறேங்க. ரேவதி அங்கிள், கதவை திறங்க அங்கிள். அங்கிள், ரேவதி, ரேவதி, கதவை திறங்க அங்கிள், கதவை திறங்க அங்கிள். அங்கிள், அங்கிள். யாருக்காகவும் நம்ம முடிவை மாத்திக்க வேண்டாம். மங்களம், நீ ஆசைப்பட்டபடியே நீயே முதல்ல சாப்பிடு. ஆண்டி, என்ன காரியம் பண்றீங்க ஆண்டி? கதவை திறங்க. ஐயோ வேண்டாம், ரேவதி சொன்னா கேளுங்க. என்ன அங்கிள் நீங்க? எவ்வளவு கம்பீரமான ஆள் நீங்க. நீங்க நீங்க போய் எப்படி அங்கிள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இல்ல தம்பி, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் அங்கிள், எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதா ரேவதிக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் ட்ரை பண்ணேன். அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதான் இங்க வந்தேன். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கும். தம்பி, இந்த உலகத்துல பணம் இருந்தாதான் மானம் மரியாதை எல்லாமே. கடங்காரன் வீடேறி வந்து மானம் கட்டு போற மாதிரி பேசுறான், மிரட்டுறான். இதுக்கப்புறமும் நாங்க உயிரோட இருக்கணுமா? எங்களை மான மரியாதையோட சாகப்படுங்க தம்பி. தயவு செஞ்சு எங்கேயாவது போயிடுங்க. நாளைக்கு எங்க பணத்தை ஊரே சேர்ந்து வேடிக்கை பார்க்கும்போது நீங்களும் சேர்ந்து வேடிக்கை பாருங்க. என்ன அங்கிள் பேசுறீங்க? முன்ன பின்ன தெரியாத 3வது மனுஷனே ஆபத்துல இருந்தா காப்பாத்துறதா மனிதாபிமானம். அப்படி இருக்கும்போது நீங்க என் டாடியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரேவதி என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நீங்க எல்லாம் சாவட்டுன்னு என்னால விட முடியுமா? இப்ப நீங்க எங்களை காப்பாத்தலாம், ஆனா உங்களால நிரந்தரமா எங்களை காப்பாற்ற முடியாது. கடங்காரன் வந்து மான மரியாதையெல்லாம் போற மாதிரி பேசுவான். மரியாதை கெட்டு சாகிறதுக்கு முன்னாடி கௌரவமா எங்களை சாக விடுங்க. உங்க பிரச்சனை என்ன அங்கிள்? கடன் தானே. அந்த கடனை அடைக்க நான் பணம் தரேன். எனக்கு தேவை 1000மோ லட்சமோ கிடையாது தம்பி, பல கோடி. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய். அவ்வளவு பணத்தை கொடுத்து
உங்களால எனக்கு உதவி பண்ண முடியாது. எங்களை இங்க போக்கிலேயே விட்டுருங்க. எவ்வளவு கோடியா இருந்தாலும் நான் தரேன் அங்கிள். முடியாது தம்பி. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் திடீர்னு இவ்வளவு கோடி ரூபாயை ஏற்பாடு பண்ண முடியாது. எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க சொல்ற சமாதானம் தான் இது. என்னால முடியும் அங்கிள். எங்களுக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து முதல்ல இந்த பிரச்சனையை நான் முடிக்கிறேன் அங்கிள். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அங்கிள். என்ன நம்புங்க, நான் சொன்ன நான் செய்வேன். சத்தியம் பண்ணுங்க அங்கிள். நாளைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். சாப்பிடலாமா? உங்களுக்காக தான் வெயிட்டிங். சாப்பிடலாம். அக்கா வைங்க. ம். என்ன காவியா, சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடு. மாமா ஒரு நிமிஷம். என்னது நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? தட்டில் டிஃபன் வச்சா சாப்பிட வேண்டியது தானே? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல மாமா. என்ன எதிர்பார்க்கல? வழக்கமா நீங்க எப்ப சாப்பிட்டாலும் சாமியை கும்பிட்டுட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு தானே சாப்பிடுவீங்க.